யாரா நீ? நான் ஏன்டா உன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லைங்க. நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா? உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும்னு ஆசைப்படுறவங்க நான் இந்த ராஜலக்ஷ்மி. நம்பி ஜாயின் பண்ணுங்கள். ஹாய் ஃபேமிலி, நம்ம இப்போ 9th ஸ்டாண்டர்ட் யூனிட் 4 சப்ளிமெண்ட்ரி ரீடர் பார்க்குறோம். ஸ்டோரியோட நேம் என்னென்னா த கேட் அண்ட் த பெயின்கில்லர், அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர், மார்க் ட்வெயின் அப்படின்றவர் எழுதின ஒரு த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் அப்படின்ற ஒரு நாவல்லேருந்து ஒரு சின்ன பார்ட்டு தான் வந்து த ஆக்ட் அண்ட் த பெயின்கில்லர் அப்படின்ற த கேட் அண்ட் த பெயின்கில்லர் அப்படின்ற ஸ்டோரிக்குள்ளே போகலாம். Now read the extract, The Cat and the Painkiller, to enjoy the pranks played by Tom Sawyer on Peter the Cat. Tom Sawyer அப்படின்ற பையன்தான் வந்து ஹீரோ இந்த கதைக்கு. அவன் வந்து அவனோட கேட்டோட நேம் வந்து பீட்டர் அப்படின்ற கேட்டில் என்னென்ன ப்ராங்க்ஸ்லாம் பண்ணான், என்னென்ன எப்படிலாம் விளையாடினான் அப்படின்றது தான் இந்த கதை. Becky Thatcher, his friend, had stopped coming to school. This disturbed Tom. He became unhappy. The charm of life was gone. There was nothing but boredom left. He put his hoop away and his bat. There was no joy in them anymore, and so his aunt Polly was concerned. Actually என்னன்னா பெக்கி தேச்சர் அப்படின்ற ஃப்ரெண்டு ஒருத்தவன் டாம் சாயருக்கு இருந்திருக்கான். பெக்கி தேச்சரும் டாம் சாயரும் ஃப்ரெண்ட்ஸு. பெக்கி தேச்சர் எதனாலேயோ ஸ்கூலுக்கு வர்றதை நிறுத்திட்டான். ஓகேவா, அந்த பெரிய நாவலில் இது ஒரு பார்ட்டுன்றதுனால பெக்கி தேச்சர் ஏதோ ஒரு ரீசனால் ஸ்கூலுக்கு வர்றதை ஸ்டாப் பண்ணிட்டான். ஸோ வந்து டாம் சாயர் வந்து பெக்கியை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறான், ஏன்னா அவனுக்கு ஃப்ரெண்டு இல்லை இப்போது. திஸ் டிஸ்டர்ப்டு டாம், அதான் இந்த விஷயம் அவனுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. ஹீ பிகேம் அன்ஹாப்பி. அவனுக்கு ஹாப்பினஸ்ஸே இல்லை, ஏன்னா ஃப்ரெண்டு ஸ்கூலுக்கே வர்றதில்லை. அதனால் த சார்ம் ஆஃப் லைஃப் வாஸ் கான். அவன் லைஃப்பில் இருந்த ஒரே சந்தோஷம் போயிடுச்சு அப்படின்னு அவன் நினைக்கிறான். தேர் வாஸ் நத்திங் பட் போர்டம் லெஃப்ட். எப்பயுமே அவனுக்கு போர் அடிச்சிட்டே இருக்குது. ஹீ புட் இஸ் ஹூப் அவே. விளையாடுற பொருள், பேட், அதெல்லாம் வந்து அவன் தூக்கி போட்டுட்டான், விளையாடுறதே இல்லை. தேர் வாஸ் நோ ஜாய் இன் தெம். அதனால் பேட்லாம் வச்சு ஃப்ரெண்டு கூட விளையாடின நினப்பெல்லாம் அவனுக்கு இருக்கும்ல. ஸோ அதில் இனிமேல் ஹாப்பினஸ்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அதெல்லாம் தொடர்றது கூட கிடையாது. அண்ட் ஸோ ஹிஸ் ஆண்ட் பாலி வாஸ் கன்சர்ன். இவன் இவ்வளோ போரிங்காக, இவ்வளோ அன்ஹாப்பியாக, பாவமாக இருக்கிறது அவங்க ஆண்ட் பாலிக்கு வந்து ரொம்ப கன்சர்ன்டாக இருந்துச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஷீ வாஸ் இன்ஃபேச்சுவேட்டட் வித் patent medicines and all new methods of producing health and mending it. She was an incurable experimenter in these things. அவங்க அண்ட் பாலி யார் அப்படின்னா, she was an incurable experimenter in these things. அவங்க வந்து அண்ட் பாலி அப்படின்றவங்க என்னென்னா ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்றதுல இவங்க ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டர். அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு இப்படி சரி பண்ணலாம், இந்த ஹெல்த் இஷ்யூ வருதா, அதுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் ட்ரை பண்ணி சரி பண்ணலாம் அப்படின்னு அவங்க ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டர். அவங்க வந்து இப்போது டாம் சாயர் வந்து ரொம்ப டல்லாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஷி பிகான் டு ட்ரை ஆல் மேனர்ஸ் ஆஃப் ரெமெடிஸ் ஆன் டாம். எப்படிலாம் அவனை வந்து லைவ்லியாக கொண்டு வருது, எப்படி ஹாப்பியாக மாற்றுறது அப்படின்னு நிறைய ரெமெடிஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க. த வாட்டர் ட்ரீட்மெண்ட் வாஸ் நியூ நவ் அண்ட் டாம்ஸ் லோ கண்டிஷன் வாஸ் அ வின்ஃபால் டு ஹர். வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு அவங்க ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்து டாமோட கண்டிஷன் வந்து இன்னும் டவுனாகவே இருக்குது, இன்னும் சோகமாகவே இருக்கான் டாம். ஷீ ஹேட் ஹிம் அவுட் அட் டேலைட் எவ்ரி மார்னிங், ஸ்டுட் பை ஹிம் அப் இன் த வுட் ஷெட் அண்ட் ட்ரவுண்ட் ஹிம் இன் கோல்டு வாட்டர். அதாவது டாம் சாயரை வந்து இவங்க ஹாப்பியாக்கணும், இந்த சோகத்துலேருந்து இவன் அப்படியே தேமைன்னு உட்காண்ட்ருக்கிறத வந்து நம்ம அவனை நல்லா விளையாட வைக்கணும் அப்படின்றது செய்யறதுக்காக இவங்க என்னென்னமோ ரெமெடிஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க. வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா காலையில் டேலைட் மார்னிங் வந்து அவனை வெளியில் எடுத்துகிட்டு வந்து அவன் பக்கத்தில் வெளில கூட்டிகிட்டு வந்து கோல்டு வாட்டர் இருக்கும்ல அதில் வந்து அவனை போட்டு முக்கியிருக்காங்க.
and then she rubbed him hard down with a towel like a file. Then she rolled him up in a wet sheet and put him away under blankets. இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தண்ணியிலேருந்து எடுத்து அவனை தொடச்சி டவலில் போட்டு சுருட்டி ஒரு வெட் ஷீட்டில் போட்டு சுருட்டி அதுக்கப்புறம் பிளாங்கெட்டை போட்டு சுற்றி அவனை அந்த மாதிரி இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா அந்த மாதிரி உட்கார வச்சுருக்காங்க. Yet notwithstanding all this, the boy grew more and more sad and pale and dejected. இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் எப்படி ரெக்கவர் ஆக முடியும்? இன்னும் தான் அவன் சேட் ஆகியிருக்கான், இன்னும் தான் டயர்ட், பேல்னா டயர்ட், இன்னும் டிஜெக்டட்னா ஃபீலிங் லோ, ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணிவிட்டு அது மாதிரி இருக்கான். ஷீ ஆடட் ஹாட் பாத்ஸ், சிட்ஸ் பாத்ஸ், ஷவர் பாத்ஸ் அண்ட் பிளஞ்சஸ். இவன் வந்து ஹாட் பாத் சுடு தண்ணியில் கூட வச்சுருக்காங்க, சிட்ஸ் பாத்னா அதில் ஏதாவது கலந்து குளிக்க வச்சுருக்காங்க, ஷவர் பாத்தில் குளிக்க வச்சுருக்காங்க, பிளஞ்சஸ்னால் முங்கிறது ரிவர்லேயோ இல்லை பாண்ட்லேயோ குதித்து முங்கி குளிப்பாங்கள்ல அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படியும் வந்து த பாய் ரிமைண்ட் போர்ட், எப்பயுமே அவன் டயர்டாகவே இருந்திருக்கான். ஷீ பிஹேன் டு அசஸ் த வாட்டர் வித் அ ஸ்லிம் ஓட்மீல் டயட் அண்ட் பிளிஸ்டர் பிளாஸ்டர்ஸ். இவங்க வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறமா ஓட்மீல் டயட், ஓட்ஸ் சாப்பிட வைக்கிறது அண்ட் பிளிஸ்டர் பிளாஸ்டர்ஸ், கையில் கால்லெல்லாம் பிளாஸ்டர்ஸ் ஓட்டுறது அந்த மாதிரி ட்ரை பண்ணாங்க. அப்பயும் வந்து வரல. ஷீ கால்குலேட்டட் இஸ் கெப்பாசிட்டி அண்ட் ஃபில்ட் ஹிம் அப் எவ்ரிடே வித் குவாக் க்யூரால்ஸ். குவாக் அப்படின்னா என்னென்னா, நம்ம இதனால் இந்த இஷ்யூ வந்து இந்த ஹெல்த் இஷ்யூ வந்து சால்வ் ஆகிடும்ன்றதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. பட் சைக்காலஜிக்கலாக இப்படி பண்ணால் இப்படி சரியாயிடும் அப்படின்னு நம்மளா ட்ரை பண்ணுறது தான் குவாக். அந்த மாதிரி ஒரு வாட்டியும் இந்த பையன் இதை வச்சு இப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு நாளும் ஷி கால்குலேட்டட் இஸ் கெப்பாசிட்டி அண்ட் ஃபில்ட் ஹிம் அப் எவ்ரிடே. ஒரு நாளும் ஒன்று ட்ரை பண்ணி அந்த பையனை லோட் பண்ணிகிட்டே இருக்காங்க வித் குவாக் க்யூரால்ஸ். He became fed up and so he thought over various plans of relief and finally hit upon that of professing to be fond of painkiller. இந்த பையன் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இவங்க இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப டார்ச்சராக அவன் ஃபீல் பண்ணுறான். என்ன பண்ணுறான் அப்படின்னா, பெயின் கில்லர் வந்து இவனுக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து இவன் அடாப்ட் ஆகிருக்க மாதிரி இவன் காமிச்சிக்கிட்டான். ஹீ ஆஸ்ட் ஃபார் இட் ஸோ ஆஃபன் தட் ஹீ பிகேம் அ நியூசன்ஸ் அண்ட் his aunt ended up by telling him to help himself and quit bothering her. பெயின் கில்லர் வந்து இவனுக்கு ரொம்ப செட் ஆகிடுச்சு. இது ஒரு டைப் ஆஃப் மெடிக்கேஷன், பெயின் கில்லர் போட்டுக்கிறது. பெயின் கில்லர் போட்டால் நமக்கு சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அந்த பையன் போயிட்டான், டாம் சாயர். எப்பயுமே அவங்க ஆண்ட்டி வந்து எனக்கு பெயின் கில்லர் கொடுங்க அப்படின்னு கேட்டு ரொம்ப நியூசன்ஸாக போயிடுச்சு. அதனால் அவங்க ஆண்ட் வந்து என்னை தொந்தரவு பண்ணாத, குவிட் பாதரிங் மீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஷீ ஃபவுண்ட் தட் த மெடிசன் டிட் நாட் ரியலி டிமினிஷ் பட் இட் டிட் நாட் அக்கர் டு ஹர் தட் த பாய் வாஸ் மெண்டிங் த ஹெல்த் ஆஃப் அ கிராக் இன் த சிட்டிங் ரூம் ஃப்ளோர் வித் இட். மெடிசன் வந்து ஃபுல்லாக சரியாகலை. என்ன பண்ணியிருக்கான் அந்த பையன் அப்படின்னா, சிட்டிங் ரூம் ஃப்ளோர் இருக்குல்ல, அது வந்து ஒரு கிராக் இருந்திருக்கு. அந்த கிராக்கை வந்து சரி பண்ணுறதுக்காக அவன் அந்த மெடிசனை கேட்டிருக்கான். ஒன் டே டாம் வாஸ் இன் த ஆக்ட் ஆஃப் டோசிங் த கிராக் வென் his aunt's cat பீட்டர். ஒரு நாள் வந்து அவன் ஒரு லிவிங் ரூமில் ஒரு கிராக் விழுந்திருக்குல்ல, அந்த கிராக் வந்து அடைக்கிறதுக்காக அவன் ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அப்போ வந்து அவங்க ஆண்ட் கிட்ட ஒரு பீட்டர் அப்படின்ற கேட் வளருது. அந்த கேட் கேம் அலாங் பர்ரிங், eyeing the teaspoon greedily and begging for a taste. இது வந்து அந்த கிராக்கை வந்து அந்த மெடிசன், பெயின் கில்லர் மெடிசனை வச்சு தானே சரி பண்ணிகிட்ருக்கான். இந்த பீட்டர்ன்ற கேட் அங்கேருந்து வந்து அந்த டீஸ்பூன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட தாவி வந்து கேட்குறது போல இருக்குது. டாம் செட் டோன்ட் ஆஸ்க் ஃபார் இட் அன்லெஸ் யூ வாண்ட் இட் பீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கான். உனக்கு வேணும்னா மட்டும் கேளு, சும்மா எதுக்கு வந்து கேட்டுட்ருக்க அப்படின்னு பீட்டர் சொல்லியிருக்கான். பட் பீட்டர் சிக்னிஃபை தட் ஹி டிட் வாண்ட் இட். பட் பீட்டர் வந்து எனக்கு அது வேணும் அப்படின்னு சைகு காமிச்சிருக்கு. யூ பெட்டர் மேக் ஷுவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். பீட்டர் வாஸ் ஷுவர். உனக்கு கட்டாயம் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்கான். எனக்கு வேணும் அப்படின்னு பீட்டரும் ஆக்ட் பண்ணியிருக்கு. நவ் யூ ஹேவ் ஆஸ்க்ட் for it and I will give it to you because there ain't anything mean about me, but if you find you don't like it you mustn't blame anybody but your own self. டாம் சாயர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ என்கிட்ட கேட்டிருக்க, அதனால் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். நான் யூ ஆஸ்க் ஃபார் இட் அண்ட் ஐ வில் கிவ் இட் டு யூ பிகாஸ் தேர் இஸ் எனிதிங் மீன் அபவுட் மீ. ஏன்னா நான் உங்ககிட்ட கொடுக்காமல் இருக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. பட் இஃப் யூ டோன்ட் லைக் இட், பட் உனக்கு இது பிடிக்காமல் போயிடுச்சுன்னா நீ வந்து என்னை திட்டக்கூடாது, உன்னை தான் நீ திட்டிக்கணும், யாரையுமே திட்டக்கூடாது அப்படி சொல்கிறான். பீட்டர் ஹவுஸ் அக்ரியபிள். அது வந்து இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்திருக்கு போல இருக்குது. ஸோ டாம் ஓப்பன்ட் his mouth and poured down the painkiller.
ஸோ வந்து டாம் வந்து அவனோட பூனையோட வாயை திறந்து பெயின் கில்லர் வந்து ஊற்றிட்டான். பீட்டர் வந்து ஸ்ப்ராங் அ கப்புள் ஆஃப் இயர்ஸ் இந்த ஏர். வாயில் வந்து பெயின் கில்லர் மருந்து மாதிரி ஏதோ ஒன்று ஊற்றின உடனே பீட்டர் வந்து ஸ்ப்ராங்னா விருன்னு ஏதோ குதிச்சு இறங்கியிருக்கு. couple of yards in the air தாவிருக்கு and then delivered a war whoop and set off round and round the room, banging against the furniture, upsetting flower pots and making general confusion. அதுக்கு என்ன ஆயிருக்குன்னா, திடீர்னு மருந்து குடிச்ச உடனே அதால் வந்து சும்மா இருக்க முடியல. ஏதோ அங்கேயும் ஓடி இருக்கு, ஃபர்னிச்சரில் போய் இடிச்சிருக்கு, ரூமையும் சுற்றி வந்திருக்கு, ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாம் இடித்து தள்ளியிருக்கு. ஒரு ஜென்ரல் கன்ஃபியூஷன் அங்கே நடந்திருக்கு. ஓகேவா? Next, he rose on his hind feet and danced around in a frenzy of enjoyment, with his head over his shoulder and his voice proclaiming his happiness. அது என்ன பண்ணியிருக்குன்னா, அதுக்கு என்னமோ ஆயிடுச்சு அந்த மருந்தை குடித்த உடனே. அது குதிக்காலில் நின்று 4 கால் இருக்கும்ல பூனைக்கு. ஸோ பின்னாடி இருக்க 2 கால் வச்சு நின்றுருக்கு, டான்ஸ் பண்ணியிருக்கு, நின்றுட்டே ஜாலியாக அங்கேயும் இங்கேயும் சுற்றிருக்கு. அது வாய்ஸும் ஏதோ பண்ணியிருக்கு அந்த பூனை. அது வாய்ஸ்லேயே தெரியுது அது ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு. தென் ஹீ வென்ட் டியரிங் அரவுண்ட் த ஹவுஸ் அகெயின், ஸ்ப்ரெட்டிங் கேயாஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் இன் ஹிஸ் பாத். அங்கேயும் இங்கேயும் ஓடி இருக்குது, எல்லாத்தையும் தள்ளி விட்டுருக்கு. கேயாஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷனாக வழியில் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருந்திருக்கு. அண்ட் பாலி என்டர்ட் இன் டைம் டு see him through a few double somersaults. டக்குன்னு அப்போ ஆன்ட்டி உள்ளே வராங்க. கரெக்டாக ஆன்ட்டி உள்ளே வந்து பாலி உள்ளே வந்து பார்க்கும்போது கேட் வந்து சோமர் சால்ட்டெல்லாம் அடிச்சிருக்கு, பல்ட்டிலாம் அடிச்சிட்டு இருந்திருக்கு. டெலிவர் அ ஃபைனல் மைட்டி ஹுரா அண்ட் செயில் த்ரூ த ஓப்பன் விண்டோ கேரிங் த ரெஸ்ட் ஆஃப் த ஃப்ளவர் பாட்ஸ் வித் திம். அது என்ன பண்ணியிருக்குன்னா, ஆன் பாலி கரெக்டாக உள்ளே வரும்போது அது பல்ட்டி அடித்து கத்திக்கிட்டே ஜன்னல் வழியாக போயிருக்கு. ஜன்னல் வழியாக போய் தாவி இருக்குது. ஜன்னல் வழியாக தாவும்போது அங்கே இருந்த ஃப்ளவர் பாட்ஸும் கீழே விழுந்திருக்கு அந்த ஜன்னல் வழியாக. த ஓல்டு லேடிஸ் டு வெட்ரிஃபைட்னா கோவமாக ஆங்கராக நிற்கிறாங்க. அவங்களால எதுவுமே சொல்ல முடியாமல் நிற்கிறாங்க. வித் அஸ்டானிஷ்மெண்ட் பியரிங் ஓவர் ஹர் கிளாஸஸ். அவங்க கண்ணாடி போட்டிருக்காங்க ஆன் பாலி. அது கண்ணாடி வழியாக அவங்க பார்க்குறாங்க. டாம் லே ஆன் த ஃப்ளோர் எக்ஸ்பைரிங் வித் லாஃப்டர். பூனை இப்படி ஓடுறத பார்த்துட்டு ஓல்டு லேடி அண்ட் பாலி வந்து கண்ணாடி வழியாக அஸ்டானிஷ்மெண்ட்டாக நம்பவே முடியாமல் பார்த்துட்ருக்காங்க. டாம் வந்து கீழே ஃப்ளோரில் உட்காந்துட்டு சிரிச்சிட்ருக்கான் நல்லா சந்தோஷமாக. டாம், வாட் ஆன் earth ails that cat? டாம், என்னதான் ஆச்சு பூனைக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஆண்ட் பாலி. ஐ டோன்ட் நோ ஆண்ட் அப்படின்னு அந்த பையன் சொல்லிடுறான், எனக்கு தெரியாது அப்படின்னு. வை ஐ நெவர் see anything like it, what did make him act so? நான் இந்த மாதிரி பீட்டர் பண்ணி நான் பார்த்ததே இல்லையே, இன்றைக்கி அவன் டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் பண்ணுறான் அப்படின்னு கேட்குறாங்க ஆண்ட் பாலி. டீட் ஐ டோன்ட் நோ ஆண்ட் பாலி, கேட்ஸ் ஆல்வேஸ் ஆக்ட் ஸோ when they are having good time. டாம் என்ன சொல்லிட்டான், இல்லை எனக்கு என்ன தெரியாது ஆண்ட் பாலி, கேட் வந்து எப்பயுமே அது சந்தோஷமாக இருந்தால் அப்படி நடந்துக்கும் அப்படின்னு பீட்டர் சொல்லிடுறான். they do they அப்படியா பண்ணும்? there was something in the tone of that made Tom apprehensive. அப்படியா பண்ணும் அப்படின்னு அவங்க கேட்ட உடனே டாம்க்கு வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு தோணிடுச்சு. அவன் வந்து ஆமாம் கண்டிப்பாக தட் இஸ் ஐ பிலீவ் தே டூ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. யூ டூ அப்படின்னு கேட்குறாங்க. நீ நம்புறியா இதெல்லாம் அப்படின்னு ஆண்ட் பாலி கேட்குறாங்க. எஸ் ஐ எம் அப்படின்னு அவன் சொல்கிறான். the old lady bent down and took the teaspoon and held it out. Tom winced and dropped his eyes. Aunt Polly raised him by the usual handle his ear and cracked his head soundly with a thimble. ஆக்சுவலாக ஆண்ட் பாலி கண்டுபிடிச்சிட்டாங்க, மருந்து தான் வந்து பூனை கொடுத்துருக்கான், அதனால தான் பூனை அப்படி ஓடி இருக்கு அப்படின்ட்டு. ஆண்ட் பாலி வந்து கீழே குனிஞ்சு பெண்ட் டவுன் அண்ட் டுக் த டீஸ்பூன். அந்த டீஸ்பூன் எடுத்து தூக்கியிருக்காங்க. இதில் மருந்தோடு இருந்த டீஸ்பூனை தூக்கியிருக்காங்க. டாம் வந்து வின்ஸ்டனா பார்த்துட்டு ஐயோ ஆன்ட்டி கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு பார்த்துட்டு கீழே குனிஞ்சுக்கிறான். ஆண்ட் பாலி எப்பயுமே அவங்க எப்படி தூக்குவாங்களோ, ரேஸ்ட் ஹிம் பை த யூஷுவல் ஹேண்டில். எப்பயுமே அவன் காதை பிடிச்சி தான் தூக்குவாங்க போல். அவன் காதை பிடிச்சி அவனை தூக்கிட்டு தலையிலேயே ஒரு கொட்டு வச்சுருக்காங்க. அண்ட் கிராக்ட் இஸ் ஹெட்ஸ் only with a thimble. Now sir, what did you want to treat that poor dumb beast so far? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எதுக்கு நீ அந்த பாவப்பட்ட அந்த கேட்டுக்கு வந்து எதுக்கு நீ இந்த மாதிரி கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஐ டன் இட் அவுட் ஆஃப் பிட்டி ஃபார் him பிகாஸ் he hadn't any aunt அப்படின்னு சொல்கிறான். அதாவது என்ன, நான் அது பாவமாக இருந்ததுன்னு தான் கொடுத்தேன் அப்படின்னு அவன்கிட்ட இல்லை பெயின் கில்லர் அதனால தான் கொடுத்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். hadn't any aunt, you numbskull, what has that got to do with that அதுக்கிட்ட இல்லைன்னு சொல்கிற, அது பெயின் கில்லர் வச்சு பீட்டர் வந்து பெயின் கில்லர் வச்சு பூனை என்ன பண்ண போகுது, அதுக்கு எதுக்கு நீ கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீப்ஸ் பிகாஸ் இஃப் he had one she had burnt him out herself, she had a roasted bowl out of him, thought any more feeling than if he was human. அதாவது என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஏன் வந்து நீ பெயின் கில்லர் வந்து பீட்டருக்கு கொடுத்த அப்படின்னு கேட்டதுக்கு, ஏன்னா பீட்டருக்கு வந்து உங்களை மாதிரி ஆண்ட் யாரும் இல்லை, அதனால தான் நான் கொடுத்தேன். ஐ டன் இட் அவுட் ஆஃப் பிட்டி ஃபார் him பிகாஸ் he hadn't any aunt, you numbskull, what was that got to do that with it அப்படின்னு. அதாவது என்ன, பீட்டருக்கு வந்து ஆண்ட் இல்லைன்னா என்ன இப்போது, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீப்ஸ் பிகாஸ் இஃப் he had one she would burn him out herself, she had a roasted bowl out of him, thought any more feeling than if he was a human. அதாவது என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆக்சுவலாக டாம் சாயர் வந்து ரொம்ப டல்லாக இருக்கான் அப்படின்ட்டு அவனை வந்து கோல்டு வாட்டரில் முங்கி குளிக்க வைக்கிறது, ஹாட் வாட்டரில் குளிக்க வைக்கிறது, நிறைய மெடிசன்ஸ் கொடுக்கறது, புது ரெமெடிஸ் வந்து ட்ரை பண்ணுறது, அவனை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு அப்படின்னு இந்த ஆன் பாலி வந்து இவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கல்ல. ஸோ வந்து எனக்கு நீங்கள் இருக்கீங்க, எனக்கு ஆண்ட் பாலி நீங்கள் இருக்கீங்க, பட் பூனைக்கு வந்து ஆண்ட் இல்லை, பீட்டருக்கு வந்து ஆண்ட் இல்லை, அதனால் நான் வந்து அவனுக்கு பெயின் கில்லர் கொடுத்தேன். இப்போது நீங்கள் எனக்கு வந்து பெயின் கில்லர் கொடுக்கறதுனால என்னோடய பவல்னால் வயிறு, பெயின் கில்லர் சாப்பிட்டுட்டே இருந்தால் என்னாகும், அட்வர்ஸ் நமக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் தானே நமக்கு கொடுக்கும், அல்சர் வரலாம், தேவையில்லாத மாத்திரையெல்லாம் சாப்பிட்டா என்னாகும் நம்ம உடம்புக்கு. ஸோ அந்த மாதிரி பூனைக்கு நான் கொடுத்தேன், அதாவது பூனைக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆண்ட் பாலி ஃபெல்ட் அ சடன் பெயின்ஃபுல் ரெக்ரெட். டக்குன்னு ஆண்ட் பாலி அப்படி சொன்னதும் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. திஸ் வாஸ் புட்டிங் த திங் இன் அ நியூ லைட். அதாவது இந்த டாம் சாயர் வந்து பீட்டருக்கு பெயின் கில்லர் கொடுத்து அந்த பூனையை சுத்த விட்டான்ல, அது வந்து ஒரு புது விஷயத்துக்கு வந்து வெளிச்சத்தை கொடுத்துச்சு. என்னென்னா, வாட் வாஸ் க்ரூவல்டி டு அ கேட் மைட் பி க்ரூவல்டி டு அ பாய் டூ. அதாவது ஒரு பூனைக்கு வந்து நம்ம பெயின் கில்லர் கொடுத்து அதை சுத்த விடுறது, ஓட விடுறது வந்து எவ்வளோ க்ரூவலான ஒரு விஷயமோ, அதே தான் ஒரு பையனுக்கு பண்ணுறதும், ஒரு ஹியூமனுக்கு பண்ணுறதும், ஒரு பாய்க்கு பண்ணுறதும். இந்த பையன் வந்து ரொம்ப டல்லாக இருக்கான், போரிங்காக இருக்கான், சேடாக இருக்கான் அப்படின்னு அவனை உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு நம்ம நிறைய ரெமெடிஸ் ட்ரை பண்ணுறோம், பட் அதெல்லாம் தவறு அப்படின்னு இந்த ஆண்ட் பாலிக்கு இப்போ தான் புரியுது. ஷீ பிஹேன் டு சாஃபன். உடனே அவங்க சாஃப்ட் ஆகிட்டாங்க. ஷீ ஃபெல்ட் சாரி. நம்ம இவ்வளோ நாள் பண்ண தப்புக்கு வந்து அவங்க சாரியும் ஃபீல் பண்ணுறாங்க. ஹர் ஐஸ் வாட்டர்ட் a little. அவங்களுக்கு கண்ணு கலங்கிடுச்சு. ஷி புட் ஹர் ஹேண்ட் ஆன் டாம்ஸ் ஹெட் அண்ட் செட் ஜென்ட்லி, ஐ வாஸ் மீனிங் ஃபார் த பெஸ்ட் டாம் அண்ட் டாம் இட் டிட் டூ யூ குட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நான் உனக்கு நல்லது தான் பண்ணேன், உனக்கு நல்லதும் பண்ணிச்சில்ல அப்படின்னு கேட்குறாங்களா ஆண்ட் பாலி. டாம் லுக்ட் அப் இன் ஹர் ஃபேஸ் வித் ஜஸ்ட் அ ரெகக்னைசபிள் ட்விங்கிள் பீப்பிங் த்ரூ ஹிஸ் கிராவிட்டி. டாம் வந்து அந்த ஆண்ட் பாலியை பார்த்து கண்ணடிச்சிருக்கான். கண்ணடிக்கல மீன்ஸ் லைக் ஆண்ட் பாலிக்கு எதுவும் புரிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு மீனிங்கில் அவன் விங்க் பண்ணியிருக்கான். ஐ நோ யூ வாஸ் மீனிங் ஃபார் த பெஸ்ட் ஆண்டி, ஸோ வாஸ் ஐ வித் த பீட்டர். இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் எனக்கு நல்லது தானே பண்ணீங்க, அதே நல்லது தானே நான் பீட்டருக்கும் பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். அவனுக்கும் எனக்கு நல்லது பண்ணியிருக்குன்னா அவனுக்கும் நல்லது பண்ணியிருக்கு தானே, அவன் இவ்வளோ உற்சாகமாக துள்ளி குதித்து ஓடி விளையாண்டதை நானும் பார்த்ததே இல்லை அப்படின்னு டாம் சாயர் சொல்லியிருக்கான். ஸோ ஓ கோ லாங் வித் யூ டாம் பிஃபோர் யூ அனாய் மீ அகெயின் அண்ட் யூ ட்ரை அண்ட் சி இஃப் யூ கான் பி a குட் பாய் ஃபார் ஒன்ஸ் அண்ட் யூ நீடன்ட் டேக் எனி மோர் மெடிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அந்த ஆண்ட் பாலி அப்படின்னா, நீ நல்ல பையனாக இருந்தால் நான் உனக்கு மெடிசன் கொடுக்க மாட்டேன் அப்படி. ஸோ க்ளாசரியில் இருக்க இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் பார்ப்போம். இன்ஃபேச்சுவேட்டட் அப்படின்னா இன்ஸ்பைர்ட் வித் அன் இன்டென்ஸ் பட் ஷார்ட் லிவ்டு பேஷன் ஆர் அட்மிரேஷன் ஃபார் சம்ஒன் ஆர் சம்திங். அதாவது ஆண்ட் பாலி வந்து ஒரு இன்ஃபேச்சுவேஷன் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. புது ரெமெடிஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது, இந்த ஹெல்த் இஷ்யூக்கு இந்த ரெமெடி ட்ரை பண்ணுறது வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஃபேச்சுவேஷன். ப்ளஞ்சஸ் அப்படின்னா ஆக்ட் ஆஃப் casting or thrusting forcibly and suddenly into something liquid.
அதான் நம்ம ப்ளஞ்சர்ஸ் என்னென்னா டாம் சாயரை வந்து ஹாட் வாட்டரோ இல்லைனா கோல்டு வாட்டருக்குள்ளேயோ இவங்க அண்ட் பாலி வந்து முங்க வைப்பாங்கள்ல, அதுதான் வந்து ப்ளஞ்சர்ஸ் அப்படின்றது மீனிங். குவாக் அப்படின்னா ஃப்ராடுலண்ட் ஆர் இக்னரண்ட் ப்ரிட்டெண்டர் டு மெடிக்கல் ஸ்கில். குவாக் க்யூர் ஆல்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம்ல, அப்படின்னா என்னென்னா இதுதான் ரெமெடி அப்படின்றதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. பட் வந்து சைக்காலஜிக்கலாக இதுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சும்மா ட்ரை பண்ணுறது பேர் தான் குவாக் க்யூரால்ஸ். அடுத்தது ப்ரொஃபஸிங் அப்படின்னா கிளைமிங் ஆஃப் அண்ட் ஃபால்ஸ்லி தட் ஒன் ஹேஸ் அ குவாலிட்டி ஆர் ஃபீலிங். இது ப்ரொஃபஸிங் அப்படின்ற வேர்ட் நம்ம எந்த சுச்சுவேஷனில் பார்த்தோம் நம்ம பார்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த வேர்டோட மீனிங் வந்து கனெக்ட் பண்ண முடியும். He became fed up and he thought over various plans of relief and finally hit upon that of professing to be fond of painkiller. அவன் வந்து பெயின் கில்லர் தான் வந்து எனக்கு செட் ஆகிருக்கு, நான் அப்படின்னு பெயின் கில்லர் வேணும்னு அவன் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு கேட்டான் தெரியுமா, அதுதான் வந்து ப்ரொஃபஸிங். அடுத்தது ஃப்ரென்சி அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் அன்கண்ட்ரோல்டு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஜாய் அப்படின்றது தான் ஃப்ரென்சி. சாமர்சால்ட்னா பல்ட்டி அடிக்கிறது, அதுக்கு இங்கிலீஷில் an acrobatic movement either forward or backward in which body rolls end over end makes a complete revolution அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்ரிஃபைட் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரைட்டன்ட். பெட்ரிஃபைட் வித் அஸ்டானிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே, பூனை வந்து அங்கேயும் இங்கேயும் பீட்டர் வந்து குதிச்சுட்டு விண்டோ வழியாக தாவி ஓடுறத பார்த்துட்டு அண்ட் பால் வந்து பெட்ரிஃபைட் வித் அஸ்டானிஷ்மெண்ட் பார்த்தோன்னே பெட்ரிஃபைட்னா எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரைட்டன்ட்.